வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் எப்படி எனக்குள்ள மாற்றத்தை நான் கொண்டுட்டு வர்றது? மனது நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியல. நீங்கள் சொல்கிற ரிலேஷன்ஷிப்லேயும் ஹெல்த்லேயும் கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்மளை மற்றவங்க எந்த மாதிரி நினைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த தாட்ஸ் தான் அப்படின்றது ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், நம்மளை இவங்க இப்படி நல்லவங்களாக நினைக்கணும், நம்மளை மட்டும்தான் பெரியவங்களாக நினைக்கணும், நம்மளை யாரும் எதுவுமே சொல்லிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தாட்லேயே நினைக்கிறோம். சில பேர் என்னையை மட்டும்தான் அழகாக இருக்கணும்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. சில பேர் நான் பண்ணுறது மட்டும்தான், இவர் பண்ணினா இது கரெக்டாக இருக்கணும்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த எதிர்பார்ப்புகள் ஒரு தப்பு கிடையாது. ஆனால் நம்ம என்ன நினைக்கணும், நம்மளுடைய சந்தோஷத்தை, நம்மளோட மன நிம்மதியை அடுத்தவங்களோட சொல்லலையும் அடுத்தவங்களுடைய நினைப்புலையும் இருக்கணுங்கிறத எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்ம அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னா கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தரும் அப்படி தான், அவங்கவுங்க உண்டான வேலைகளை பார்த்துட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஒரு விஷயத்தை பண்ணும்போது இவங்க அப்படி நினச்சிருவாங்களோ, இல்லை அவங்க இப்படி நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களோட திங்கிங்க்கு நம்ம மதிப்பு கொடுத்து அடுத்தவங்களுக்காகவே நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் நம்ம பண்ணுற விஷயங்களை ஒரு ஒரு புரிதல் இல்லாத ஒரு விஷயமா நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாருமே தான், நானும் அப்படி தான் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கேன். பட் இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்கலாம். ஏன் இதை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, கான்சன்ட்ரேட் அதில் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கும் அடுத்தவங்க அந்த விஷயத்தையே சேம் விஷயத்தை பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அது நீங்கள் ஒருத்தர் ஒரு விஷயத்தை பண்ணும்போது வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பண்ணுவீங்க, அது இன்னொருத்தருக்கு தப்பாக இருக்கும். இன்னொருத்தர் வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பண்ணுவார், அது தப்பாக இருக்கும். ஆனால் அவங்க இடத்துல அதை பார்க்கும்பொழுது அது சரியாக இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறதுலையும் அடுத்தவங்களை பற்றி இதை சொல்கிறதுல மட்டுமே நம்மளுடைய விஷயங்களை பண்ணுறதுடைய அதே மாதிரி நம்ம பண்ணினதை அடுத்தவங்க சரின்னு சொல்லணுங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த எதிர்பார்ப்பு தான் எல்லா விஷயங்களுக்குமே நம்ம ஹர்ட் ஆகிறதுக்கும் நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கும் காரணமாக இருக்குது. அதனால் நீங்கள் முதல்ல அடுத்தவங்க செய்கிறத அடுத்தவங்க இதை சொல்லணும், அது இதை செய்யணுன்ற விஷயத்துக்காக தான் நான் இதை பண்ணுறேன்றதை மறந்துட்டு உங்களுக்காக நீங்கள் பண்ணீங்க, உங்கள் மனசுக்கு பிடிச்சதுக்காக பண்ணுறீங்க. ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்லணுன்னா, நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் ஹெல்த்து நல்லா இருக்க போகுது, உங்கள் மனசு உங்கள் உடம்பு சந்தோஷப்பட போகுது அப்படின்ற தாட்டுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது நீங்கள் ரெகுலராக அதை பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனால் உங்களுக்கு சந்தோஷம் வரும், அது இடையில எங்கேயுமே தடைவிடாது. ஆனால் இதுவே நான் போகிறத ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காகவும் இல்லை நான் அப்படி போகிறேன்றதை பெருமையாக சொல்கிறதுக்காகவும் நினச்சிங்கன்னா அது 1 or 2 டேஸில் கட்டாயிடும். இந்த பழக்கம் இந்த விஷயத்துக்கு இல்லை, எல்லா விஷயத்துக்கும் இந்த பழக்கம் கண்டிப்பாக ஒரு இந்த மாதிரி விஷயத்தில் தான் முடியும். அதனால் நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்துக்காக அந்த நல்ல விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுறதை நினச்சி அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆரம்பிங்க. அதுக்காக அடுத்தவங்க அந்த நல்ல விஷயங்களை பண்ணும்போது அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வச்சுன்னா அதை பற்றி கவலைப்பட்டுப்பாங்க. ஏன்னா அது ஃப்யூச்சரில் அவங்க அதையே பார்க்கும்பொழுது அவங்களே என்னால் பண்ண முடியும்னு வருத்தப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுத்தவங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். ஆனால் அடுத்தவங்க நினைவுகளுக்காகவும் அடுத்தவங்களுடைய வார்த்தைகளுக்காக மட்டுமே நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ரியலான லைஃப்பை நீங்கள் கடைசி வரைக்கும் வாழ முடியாமல் போயிடும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் கொஞ்சம் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிம்மதியானங்கிற விஷயம்